நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம ஊரில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது எவ்வளவு பெரிய இஷ்யூவாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படித்த படிப்புக்கு சொந்த நாட்டில் வேலை இல்லாதால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் நிலவிட்டு இருக்கு. ஆசைப்பட்ட ஒரு வேலை கிடைக்காதால கிடைச்ச வேலையை செய்வோம், குடும்பத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞனும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறான், சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். இந்த வெளிநாடுலாம் போயிட்டா அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மதித்து அந்த வேலையில் பெரியவங்க சொல்கிறத உபே பண்ணி தங்களை வருத்தி கொண்டு ஒவ்வொருவரும் பணிபுரிவதை நம்மளாம் பார்த்துருக்கோம். இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு பட்டதாரி இளைஞன் ஒரு ஊழியராக வேலைக்கு போகிறான்னா அவனுடைய பேசிக் சேலரி என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மந்த்லி ஒரு 30,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சம்பளத்துக்கு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கிங்களேன். அவன் வருஷம் ஃபுல்லாக உழைச்சாலும் ஒரு 3,60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அப்போ ஒரு 10 வருஷம் உழைச்சாதான் ஒரு 36 லட்சத்தை சம்பாதிக்க முடியும். இது அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். சரி, ஒருத்தன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோமே, அவன் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். 10 வருஷம் கஷ்டப்பட்டான்னா ஒரு 1,20,00,000 ரூபா சம்பாதிக்கலாம். நம்ம ஊரில் எந்த விதமான உடல் உழைப்புமே இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் தவிர்த்து நம்ம ஊர் சினிமா நடிகர்கள் புகழ் வெளிச்சத்துக்கு புகழ் வெளிச்சம், பணத்துக்கு பணம், அவங்க என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம கிராமத்தில் ஒரு பொண்ணு தவறு பண்ணிட்டா, ஒரு கணவனை விட்டு பிரிந்துட்டு இன்னொரு பையனோட வாடுறான்னு வச்சுக்கிங்களேன், அவளை தூற்றியே இந்த சமூகம் சாகடிச்சோம். ஆனால் சினிமா துறையில் அப்படி கிடையாது. காலில் போட்டுக்க செருப்பு மாதிரி யார் வேணாலும் யாரை வேணாலும் மாற்றிக்கலாம். கேட்டால் நாகரிகமான வாழ்க்கை, பெரிய பணம், புகழ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, அதை நம்ம தலையிட வேணாம். ஆனாலும் கூட இந்த கேள்வி எதற்காக வருகிறது என்று சொன்னால், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருங்கிறத செய்தித்தாள் வழியாக பார்க்குறோம். கமலஹாசன் அவர்கள் வாங்குறாங்க, விஜய் அவர்கள் வாங்குறாங்க, அஜித் அவர்கள் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியான முன்னணி நடிகர்களை தன்னுள்ளே கொண்ட தென்னிந்திய நடிகர்கள் சங்கம், தமிழ் நடிகர்கள் சங்கம் இன்னைக்கு ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு, அதாவது அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சங்க கட்டிடத்தை கட்டுவதற்கு பொதுமக்களே நிதி கொடுங்க, எங்கள் வெப்சைட்டில் அட்ரஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பார்கோட் இருக்க, ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவர்கள் கட்டப்போவது நடிகர் சங்க கட்டிடம், அதை ஒரு வணிக வளாகமாக கட்ட போகிறாங்க. எதிர்காலத்தில் வாடகைக்கு விட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வைத்து அந்த நடிகர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுமக்களை பணம் கேட்குறாங்க, பொதுமக்கள் சார்ந்த யாராவது ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு வழியில் அந்த பணம் அந்த பொதுமக்களுக்கு திருப்பி வரப்போகுதா? வராது. இந்த சூழ்நிலையில் பொதுமக்களே நிதி கொடுங்க, நாங்கள் பில்டிங் கட்ட போகிறோம்னு சொல்லி கேட்கறது எவ்வளவு ஒரு மோசமான ஈனச் செயலாக இருக்கிறத யோசிச்சுப்பார். இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகனும் இல்லை பொதுமக்களும் காசு கொடுக்கறதால தான் இன்றைக்கி நடிகர்கள் அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இஷ்டத்துக்கு டிக்கெட் விலையை நிர்ணயிக்கிறாங்க, நடிகர்களுடைய சம்பளத்தை ஏற்றுறாங்க. ஒரு 100 கோடி ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் சம்பளம் வாங்குறாரு. இதை ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவனால் 10 தலைமுறையில் 20 தலைமுறை ஆனாலும் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமா? ஆனால் எப்படி வருதோ அப்படி போயிருந்து சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஆஹா ஒவ்வொன்று கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாலை ஓரம் படுத்து கிடந்து சாகிறத பார்த்துருக்கோம். ஏன்னா அவளது கேளிக்கைகளில் ஈடுபடுறது, சந்தோஷமாக இருக்குங்கிற பேரில் காசை கண்ணாப்பணம் செலவு பண்ணுறது, பணத்தை மதிக்கலைன்னா அது மனிதர்களை திருப்பி மதிக்காது. இப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கி நடிகர் சங்க தலைவராக கூடிய நாசர் அவர்களுடைய அறிக்கையில் பொதுமக்களே நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காரு. பொதுச்செயலாளர் விஷால் இருக்காரு, பொருளாளர் கார்த்தி இருக்காரு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க கட்ட போகிற அந்த கட்டிடத்துக்கு பொதுமக்கள்கிட்ட நிதி கேட்பதை பார்க்கும்போது இதுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த காணொலிங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகருடைய சம்பளத்தை தலைகீழ நின்னாலும் நம்மளை போன்ற சாமானியர்கள் வாழ்க்கையில்
பார்க்கவே முடியாது, அந்த உயரத்தை நம்ம தொடவே முடியாது. இந்த சூழல் நம்மள்ட்ட அவங்க நிதி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு உரிய பதிலடியான விஷயத்தை இணையத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் கொடுத்தே தீரணும். இது எவ்வளவு ஒரு நம்ம தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில். அதே மாதிரி நம்மளை சீன்ற மாதிரி தானே இருக்குது. ஒரு வறுமையில் இருக்கிறவங்க வந்து எனக்கு உதவி செய்யன்னு சொன்னால் உதவி செய்யலாம். ஒரு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்யன்னு சொன்னால் நம்ம உதவி செய்யலாம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வேலை இல்லாமல் ஒருத்தன் உயிர் போகிற சூழ்நிலை இருக்கான், அவன் உதவி செய்யன்னு சொன்னால் நம்ம உதவி செய்யலாம். இவங்களுக்கு என்ன குறைன்னு கேட்குறேன் நான். நடிகர் சங்கத்தை சார்ந்த நாசர் அவர்கள் முன்னணி நடிகர்கள் 10 பேர் பார்த்து நீங்கள் ஆளுக்கு காசு கொடுங்க, நாங்கள் அந்த பில்டிங் கட்டணும்னு சொன்னால் கட்டிட்டு போக வேண்டியது தானே. அந்த காசு கூட அவங்க கையில் கொடுக்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு இளிச்சவாய தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி கொடுக்க போகிறாங்க. அதை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு மக்கள்கிட்ட நிதி கொடுங்கன்னு கேட்குறீங்க? தயவு செஞ்சு மாறுங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்று இளிச்சவாயம் கிடையாது, நீங்கள் கேட்டோன்னு அள்ளி கொட்டிட்டு போகிறதுக்கு. எல்லாரும் படிச்சிருக்கிறான், எல்லாரோட கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளுடன் கூடிய கைபேசி இருக்குது. அவனும் ஒரு நடமாடும் பத்திரிகையாளன் போல தான். உலகத்தில் எந்த மூலையில் என்ன தப்பு நடந்தாலும் அடுத்த நிமிஷம் படக்கு போகாட்டி நமக்கு தெரியுதுன்னா காரணம் என்ன? இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி. இப்போ நீங்கள் எங்கள் தலையில் மிளகா அரைக்கலாம்னு நினைக்க வேணாம், அது நடக்காது. நன்றியும் வணக்கங்களும்.